பெண்கள் திருமணமாகி போறப்போ நாங்க வந்து சீரா குடுத்துருவோம். ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அப்போல இருந்தே ஆணும் சரி பெண்ணும் சரி சமம். பையனுக்கு இந்த வீட குடுத்துறோம். அப்ப பொண்ணுக்கு அதுக்கு ஈக்குவலா ஏதாவது குடுக்கணும் அப்படிங்கிறதுனால கழுத்தீருன்னு சொல்லி எங்களுடைய தாலி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். என்னுடைய போட்டோ இந்த 60ஆம் கல்யாண போட்டோ எல்லாம் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா அந்த கழுத்தீருன்னு இருக்கும். நல்ல பணக்காரங்களா 100 பவுன் அந்த மாதிரி கூட கழுத்தீர் பண்றவங்க இருப்பாங்க. தாலியே 100 பவுன் 50 பவுன் 25 10 அது வரைக்கும் பண்ணுவாங்க. கழுத்தீர் கட்டாயம் இருக்கும். மொத்தம் பெண்களுக்கு போடுற நகை எவ்வளவு பவுன் இருக்கும்? நாங்க வந்து வைரம் நிறைய we give importance to diamonds. வைரத்தாலி, வைரத்தோடு, வைரக்காப்பு அதுக்கு ரொம்ப போடுவோம். அது போக பவுன் மத்த இதுல கணக்கு பண்ற மாதிரி பண்ண மாட்டோம். நாங்க 1 கிலோ 2 கிலோ அப்படிலாம் இல்ல. அந்த மாதிரி கணக்கே இருக்காது. எத்தனை நகை போடுறீங்கன்னு தான் கேட்பாங்க. அது வந்து இட் டினோட்ஸ் நம்பர் ஆஃப் ஜுவல்ஸ். கம்மல் ஒண்ணு, வைரத்துல எத்தனை தான் கணக்கு பண்ணுவோம். தங்கத்தை வந்து இவங்க போடுறதே தாலி மட்டுமே 100 போடலாம். அதுல வந்து தங்கத்தை வந்து கணக்குலயே சேர்க்க மாட்டாங்க. 4 நகை போடுறாங்க, 3 நகை போடுறாங்க, அதுதான் கணக்கு. 4 வைரம், 4 வைரம், அதாவது செயின் வைரத்துல நெக்லஸ், காப்பு, கம்மல் அது மாதிரி 4 நகை கழுத்தீர் கட்டுறாங்கன்னா சரி நல்லா பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களே செஞ்சிருவாங்க பொண்ணுக்கு. அவங்க பொண்ணு தானே அப்படின்னு நினைச்சு விட்டுருவோம் நாங்க. சரி. அதாவது ஆண் குழந்தை பெண் குழந்தை நகரத்தார் வீட்டுல இருக்காங்க அப்படின்னா ஆண் குழந்தைக்கு வீடு கொடுத்தா பெண் குழந்தைக்கு நகையால தங்கம் வைரம்னு நிரப்பிடுவீங்க. சோ ஈக்குவல் ஷேர் தான். அதுல பாகுபாடே இருக்காது.